என்ன மேட்டர் கோவர்தன்? மேடம் ஜிகே அண்ணா மேல அட்டாக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் தப்பிச்சிட்டான் அதானே? உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம்? ஜிகேக்கு ஏதாவது ஆயிருந்தா இந்நேரம் நீ அழுது புலம்பிருப்பிய. ஆஹா, உங்க பிரெயினே பிரெயின் மேடம். பிரெயின் இருந்தா என்னடா பிரயோஜனம்? புத்திசாலி பொண்ணுங்களை எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நீ மேட்டருக்கு வா. நம்ம அண்ணனுக்கு நாளைக்கு பர்த்டே இல்லையா மேடம்? அதனால அழகர் கோயில் போய் அண்ணன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு திரும்பி வரும்போது வழியில அட்டாக் பண்ணிட்டாங்க மேடம். எல்லாரும் போய் சேர்ந்துருப்போம். அப்பதான் சிங்கிளா வந்த மாதிரி ஒருத்த வந்தா மேடம். செதறடிச்சான் பாருங்க அவனுங்கள. மதுரக்காரண்டா, நட்புன்னா உயிரையே கொடுப்பேன், பம்புன்னா வகுந்துருவேன். ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போடு. அவர் ஸ்டைலே தனி மேடம். இயற்கையிலே அவர்கிட்ட ஹீரோயிஸ் இருக்கு மேடம். அவன் அழகா இருப்பானா? என்ன மேடம் அப்படி கேக்குறீங்க? அழகா இருக்கிற ஹீரோ கிடைக்கிறது கஷ்டம்டா. அழகந்தா மேடம். மன்மதன் டானா வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தார் மேடம். அப்ப எங்க இருக்காங்க? அப்பவே போயிட்டார் மேடம். போனை விட மடையா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். என்ன பந்தாவே இல்லை, ஆனா எல்லாரையும் பந்தாடுறான். இப்படிப்பட்ட ஒருத்தனை பார்க்கறது உண்மையிலேயே ரொம்ப அபூர்வமான விஷயம் ஸ்ரீஷா. புலி அடிக்கிற மாதிரி அடிச்சு எல்லாரையும் புரட்டி எடுக்கிறான். உன்னை அட்டாக் பண்ணது யாரு? வேற யாரு? அந்த பகவானோட கேங். அந்த பகவானை சமாளிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு வீரன் தான் நமக்கு தேவை. ரொம்ப தெளிவா இருக்கிறவனுங்க பொழைக்க தெரியாத ஆளா இருப்பாங்க, ஜாக்கிரதை. அவன் உண்மையிலேயே பொழைக்க தெரியாதவன் தான். நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு வான்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மேடம் உங்களை கூப்பிடுறாங்கண்ணா, மேல மாடியில இருக்காங்க. யார் அது மாடியில இருக்கிற மேடம்? மெதுவா பேசுங்கண்ணா. மேடம் ஜிகே சாரோட பார்ட்னர் பார்த்த சாரதியோட பொண்ணு. அவரு இப்ப இல்ல, மேல போயிட்டாரு. மேல என்ன டிக்கெட் வாங்கிட்டாருண்ணா? அண்ணா ஜிகே சார் மேடத்தை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. அதனால அவங்களை கொஞ்சம் ரெஸ்பெக்டாவே பாத்துப்பாரு. நீங்களும் கொஞ்சம் ரெஸ்பெக்டா நடந்துக்கோங்கண்ணா. அண்ணா அப்படி பாக்காதீங்கண்ணா, ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னா நீங்க ஒன்னும் ஃபாலோ பண்ண தேவையில்ல. நீங்க போங்கண்ணா. நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அழகெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அதனால தான் பொண்ணுங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நீ சொன்னது புரியலையே. ரொம்ப அழகா இருந்தா அப்ரோச்சும் கம்மியா தான். எனக்கு சிகரெட் பிடிக்கிறவங்களையும் பிடிக்காது. அப்ப தள்ளி போய் நில்லு. உன் மேனஸ் எனக்கு பிடிக்கல. உனக்கு மட்டும் இல்ல, என் மேனர்ஸ் எனக்கே பிடிக்காது. அதான் நைட் ஆனா சரக்கு அடிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொந்த ஊர் எது? மதுரை. நீ மதுரைக்கார மாதிரி எனக்கு தெரியலையே. மதுரைக்காரனுங்கன்னா கொஞ்சம் மாதிரி மீசை மட்டும் வச்சிருக்க மாட்டானுங்க, என்ன மாதிரி ஸ்டைலாவும் இருப்பானுங்க. அப்ப சிட்டிக்கு எதுக்கு வந்த? வேற எதுக்கு வருவாங்க? பணத்தை சம்பாதிக்கத்தான். பணத்துக்காக எது வேணாலும் செய்வியா? எனக்கு சரின்னு போட்டா எதையும் செய்வேன். நீ மதுரைக்காரன்ல, அதான் ரொம்ப திமிரா இருக்கு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் முன்னாடி பிடிக்கலன்னு சொன்ன. நான் அப்படிதான் ஈஸியா ஒப்பீனியனை மாத்திக்குவேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பொண்ணுங்க ரெண்டு டைப், ஒன்னு சாக்லேட், இன்னொன்னு புல்லட். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். அப்படின்னா என்ன புல்லட்டா? அட நீ சாக்லேட் மட்டும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ அழகா இல்லைன்னு போய் தான் சொன்னேன். நிஜமாவே நீ ஹேண்ட்ஸம் தான். தேங்க்ஸ். இந்த வார ராசி பலன்ல ஒரு அழகான பொண்ணை சந்திப்பேன்னு போட்டிருந்துச்சு. நீ கொஞ்சம் விட்டினா அவளை போய் பார்த்துட்டு வந்துடுற. நான் இன்னும் போலான்னு சொல்லலையே. நீ வர சொன்னதுனால வரல, மேட்ரு என்னன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? புல்லட்ஸ் சொன்னதே பொண்ணுங்களை தான். அது சரி, உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும் பிரதர்? அழகு இருக்கிற பொண்ணுங்களுக்கு அறிவு தேவையில்லை, அறிவு இருக்கிற பொண்ணுங்களுக்கு அழகு தேவையில்லை. ரெண்டும் இருந்தா? ரெண்டு இருக்கிற பொண்ணுங்களுக்கு நாம தேவையில்லை. ரொம்ப சூப்பரா சொன்ன பிரதர். ஆனா என் ஸ்ரீஷா மட்டும் டிஃபரெண்ட். அழகும் இருக்கு,
அறிவும் இருக்கு. அதை விட நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி அடக்கம் ஒடுக்கமான பொண்ணு. நீங்க சொல்றதை தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓய் மதுரை, உன்னை பத்தி பெருசா பில்டப் பண்றாங்கன்னு நினைச்சேன். நேரா பார்த்ததுக்கு அப்புறம் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியில அப்படிதான் சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஃபிகருக்கும் என் மேல கிக்குன்னு. நீ என்னை காப்பாத்தினதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லல. ஆஹா. நன்றி சொல்ல மாட்டேன். ஆஹா. எனக்கு யாராவது உதவி பண்ணா நானும் பதிலுக்கு உதவி பண்ணுவேனே தவிர தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். உனக்கு என்கிட்ட இருந்து ஏதாவது உதவி வேணும்னா கேளு. கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் விசிலிங். உனக்கு விசில் அடிக்க தெரியும்ல? உதடால ஓ போட்டு அப்புறம் விசில் அடிக்கணும். இப்படி. அது என்ன சிரிஷா, உன்னை பார்த்துக்க நான் இருக்கும்போது இன்னொருத்த எதுக்கு? ஏய் ஸ்டாப், நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கணும். ஐயோ அம்மா. இவ்வளோங்க ஆப்பிள். 1.15 ரூபாமா? அந்த ஆப்பிள் 15 ரூபாமா? அந்த ஆப்பிள் அதுவும் 15 தாமா? அந்த ஆப்பிள் 15 ரூபாமா? எதை எடுத்தாலும் 15 ரூபா தாமா? என்ன இப்படி பண்ணிட்டீங்க? உங்ககிட்ட நேத்து தானே 14 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரே நாள்ல 1 ரூபாய் ஏத்துனீங்கன்னா நான் எப்படி வாங்குறது? போலாம். அந்த பக்கமும் இருக்குல்ல ஆப்பிள். ஆப்பிள் அந்த பக்கம் இருந்ததுக்கு நான் தான் ஃபீல் பண்ணேன். நீ ஏன் ஃபீல் பண்ற? சும்மா மேல விழுந்து உரசுனா வெறுப்பா இருக்காதா? பொண்ணுங்க டச் பண்ணா எதுக்கு வெறுப்பு வருது? பொண்ணா? இங்க யார் இருக்காங்க? இதுவா? பெரியசாமி டார்லிங், 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ஆப்பு வச்சு. எனக்கு தெரியும் சிரிஷா, எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏய் மிஸ்டர், ம். உன்னை முதல்ல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிற. ஐ வாண்ட் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் வேணுமா? எஸ். அப்ப செத்து போ. செத்து போனவங்களுக்கு தான் நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்கும். புது துணி போட்டு நல்லா அலங்காரம் செய்வாங்க. ஜாக்கிரதையா பாடையில வச்சு பூ போட்டு தூக்கிட்டு போவாங்க. தார தப்பட்டை அடிச்சு டான்ஸ் ஆடி கொண்டு போவாங்க. காரியம் கருமாதி எல்லாம் பண்ணி சந்தோஷப்படுத்துவாங்க. செத்து போ. செத்து போன்னு சொல்றேன். நோ கமெண்ட்ஸ் பெரியசாமி டார்லிங். எல்லா விஷயத்திலும் தெளிவா இருக்கிற நீ அந்த பொண்ணு விஷயத்துல ஏமாந்துட்டதை நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? பொதுவா மனுஷன் எல்லாத்தையும் எடை போறதுக்கு மூளையை யூஸ் பண்ணுவான். ஆனா பொண்ணுங்களை எடை போறதுக்கு மட்டும் கண்ணை யூஸ் பண்ணுவான். அந்த திருட்டு சிரிக்கால தான் சிட்டில உள்ள எல்லா கேங்ஸும் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு மேல எனக்கு கோவமே இல்லை. ஆனா அவ புத்திசாலித்தனம் ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு துரோகம் பண்ண அந்த பொண்ணு மேல உனக்கு கோவம் வரல. இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற என் மேல உனக்கு ஆசையும் வரல. ஆசை இல்லைன்னு யார் சொன்னது? உன்னை கூட்டிட்டு வந்ததே உன் மேல இருக்கிற பிரியத்தினால தானே. அதோட ஜிகே கூட நீ ஏன் இருக்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு பணம் வேணும். அந்த பணம் வேணும்னா உனக்கு அஷ்டலட்சுமி வேணும். எப்ப இருந்தே என்னை பத்தி இவ்வளவு அக்கறையா யோசிக்க ஆரம்பிச்சேன்? நீ புல்லட் இல்ல சாக்லேட்னு தெரிஞ்சதுல இருந்து.